அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இஸ்ரோவில் கொட்டி கிடக்கும் வேலைகளை பற்றி பார்க்க போகிறோம். எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வேகன்சி இருக்குது, எவ்வளவு வேகன்சி இருக்குது, ஏஜ் லிமிட் என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க, இந்த இஸ்ரோவில் அதுவும் இந்த சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஷார் ஸ்ரீஹரிகோட்டாவில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்னென்ன வேகன்சிலாம் இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்த்துடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. நிறைய வேகன்சி வந்துட்டு ஃபில் பண்ண போகிறதா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிறாங்க. அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/10/2025. அப்போ இதற்கான லாஸ்ட் டேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/11, கரெக்டாக 1 month கிட்ட டைம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நிறைய வேகன்சி இருக்குது. உடனடியாக என்ன பண்ணிடுங்க, அப்ளை பண்ணிடுங்க. எல்லாமே எக்ஸாம் தான், எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இந்த வேகன்சி எல்லாம் ஃபில் பண்ண போகிறாங்க. அந்த டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டா. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே, அதாவது இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதுக்கு கீழே இருக்கக்கூடியது தான் இந்த சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டா ஷார். சரிங்களா? அப்போ இது வந்துட்டு ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. அங்கே வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு டிசிப்ளின்லேயும் நிறையா வேகன்சிஸ் கொடுத்துக்கிறாங்க. சயின்டிஸ்ட் லெவல், சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறமா இந்த டெக்னிக்கல், அதுக்கப்புறமா டிரைவர், குக்கு, இந்த மாதிரி பல வேலைகளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துக்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். அப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெஷின் டிசைன், சரிங்களா, அதில் வந்துட்டு சயின்டிஸ்ட், இன்ஜினியர் லெவலில் ஒரு வேகன்சி கொடுத்துக்கிறாங்க. அடுத்தபடியாக இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். ஸோ நம்ம வந்து கெமிஸ்ட்ரி பேஸ்டு மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அட்மாஸ்பரிக் சயின்ஸ், மெட்டியாலஜி, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. அப்போ இதில் இந்த அன்ரிசர்வ்டு, சரிங்களா, அதில் வந்துட்டு ஒரு வேகன்சி இருக்குது, ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர பிரதேஷ். அப்போ வந்துட்டு எம்எஸ்சி இன் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, சரிங்களா, அதில் வந்துட்டு மினிமம் 60% மார்க் எடுத்துருக்கணும். ஸோ அவங்க வந்துட்டு எலிஜிபிள். சரிங்களா? அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பாங்க இல்லையா, எம்எஸ்சி, அவங்க வந்துட்டு இதுக்கு எலிஜிபிள். அடுத்தபடியாக கெமிக்கல் இன்ஜினியரிங். அப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா, அங்கே வந்துட்டு 10 வேகன்சி இருக்குது. இந்த கேரளா ட்ரிவண்டரபுரத்தில் ஐஎஸ்ஆர்ஓ யூனிட் இருக்குது, அங்கே ஒரு 3 வேகன்சி. அதுக்கப்புறமா வலியமாலா அங்கே ஒன்று. அதே போல் இந்த கேரளா, அதாவது வலியமாலா கேரளா, இது வந்துட்டு மகாராஷ்டிரா. சரிங்களா? மொத்தமாக 15 வேகன்சிஸ் வந்துட்டு இருக்குது. மொத்தமாக 15 வேகன்சிஸ் வந்துட்டு இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், அது ரெண்டுமே வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் பேஸ் பண்ணது தான். சரிங்களா? அப்போ இதில் 15 வேகன்சிஸ் இருக்குது. யாராவது கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்க. அடுத்தபடியாக இந்த இது என்னென்ன அந்த குவாலிஃபிகேஷன் என்னென்ன பண்ணணும், அதாவது என்ன மாதிரி டிகிரி ப்ரோக்ராம் முடிச்சிருக்காங்க, ஸோ அவங்கெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்துட்டு இதில் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங், அடுத்தபடியாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 3 வேகன்சிஸ் இருக்குது. அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லெவல், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சிஸ். அடுத்தபடியாக அதுவும் ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் போஸ்ட் தான். இது வந்துட்டு இந்த ஐடென்டிஃபைட் ஃபார் பிசிஆர் யூனிட், பிசிஆர் யூனிட்டுக்கு ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங், அதில் வந்துட்டு ஒரே ஒரு வேகன்சி. அடுத்தபடியாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துக்கிறாங்க. அடுத்த மெக்கானிக்கல், அடுத்தபடியாக ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் ஒரு வேகன்சி இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அடுத்து அதே போல் தான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இப்படியா பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, சரிங்களா, பிசிஆர் யூனிட்டுக்கு வந்துட்டு ஒரு வேகன்சி இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் பிஎஸ்சி வித் கெமிஸ்ட்ரி ஆஸ் மெயின் சப்ஜெக்ட் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. அப்போ இந்த
போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். அதாவது சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் லெவல் 7 இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிஎஸ்சி வித் கெமிஸ்ட்ரி. அப்போ இதுக்கு நீங்கள் இந்த மார்க் நிறையா வச்சுருந்தீங்க, 90% மேலே பிஎஸ்சியில் மார்க் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த போஸ்ட்டு ரெடியாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அடுத்தபடியாக கம்ப்யூட்டர் சயின்ஸ், அடுத்தபடியாக இந்த ஃபோட்டோகிராஃபி, விஷுவல் ஆர்ட்ஸ், அதாவது சினிமாட்டோகிராஃபி, ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஃபோட்டோலாம் எடுப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. அதுக்கு வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், சரிங்களா, அப்போ அந்த டிகிரி வந்து வச்சுருக்கணும். அடுத்தபடியாக லைப்ரரி அசிஸ்டண்ட் ஏ, ஸோ அப்போ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. அடுத்தபடியாக இந்த ரேடியோகிராஃபர் ஏ இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேகன்சி இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபிக் கோர்ஸ் ஆஃப் நாட் லெஸ் தென் 2 years ஆஃப் டியூரேஷன் ஃப்ரம் ஏ காலேஜ், சரிங்களா. அப்போ 2 வருஷம் கண்டிப்பாக இந்த கோர்ஸை வந்து படிச்சிருக்கணும். ஸோ அவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அடுத்தபடியாக கெமிக்கல், இது வந்துட்டு டெக்னீஷியன் பி, இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி இருக்குது. அப்போ இதில் அன்ரிசர்வ் 3, ஓபிசி 2, எஸ்சி இந்த எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 போஸ்ட் இஸ் ஐடென்டிஃபை ஃபார் இந்த சேலஞ்சு பீப்புளுக்கு கொடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த கெமிக்கல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி பாஸ் ப்ளஸ் இதில் இந்த கிரேடு, சரிங்களா, ஐடிஐ, என்டிசி, என்ஏசி இதில் ஏதாவது ஒன்று இதில் முடிச்சிருக்கணும், சரிங்களா. கெமிக்கல் ட்ரேடு அதில் வந்து முடிச்சிருக்கணும். அடுத்தபடியாக அட்டெண்டன்ட் ஆப்ரேட்டர் கெமிக்கல், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் கெமிக்கல், அதே போல் இந்த மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், லெபார்டரி அசிஸ்டன்ட். ஸோ இந்த கிரேடில் வந்து முடிச்சிருந்தாங்கன்னா, அதாவது எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் இந்த கிரேடு, சரிங்களா, ஐடிஐ, என்டிசி, என்ஏசி இது எல்லாமே இந்த டிப்ளமோ கோர்சஸ், இதை வந்துட்டு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஸோ வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், அவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் ஐடென்டிஃபைட் ஃபார் பிசிஆர் யூனிட், அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு வந்து 5 வேகன்சி, எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேகன்சி இருக்குது. அப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே போல் எஸ்எஸ்எல்சி, எஸ்எஸ்சி முடிச்சிருக்கணும். அது கூட இந்த ட்ரேடில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வச்சுக்கணும், சரிங்களா. கெமிக்கல், அட்டெண்டன்ட் ஆப்ரேட்டர், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், லெபார்டரி அசிஸ்டன்ட். ஸோ இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து முடித்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்கன்னா அவங்க இதுக்கு எலிஜிபிள். அடுத்தபடியாக எலக்ட்ரீஷியன், அடுத்தது எலக்ட்ரீஷியன், ஃபிட்டருக்கு வேகன்சி இருக்குது. சிவில் இன்ஜினியரிங், அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், அது 5 வேகன்சி இருக்குது, சரிங்களா. அப்போ தமிழ்நாட்டில் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண சொல்லுங்கள். அடுத்தது பம்ப் ஆப்ரேட்டர் கம் மெக்கானிக், ஃபோட்டோகிராஃபி ஒரு வேகன்சி, எலக்ட்ரானிக் மெக்கானிக், அடுத்தபடியாக பாய்லர் அட்டெண்டன்ட் 2 வேகன்சி, டீசல் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக். அடுத்தபடியாக இந்த டிராட்ஸ்மேன் பி லெவல் 3 இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிவிலில் ஒரு வேகன்சி இருக்குது. அடுத்தபடியாக குக்கு பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி இருக்குது. ஃபயர்மேன் பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி இருக்குது. லைட் வெஹிக்கிள் டிரைவர் 3 வேகன்சி இருக்குது. அதே போல் நர்ஸ் பி ஒரு வேகன்சி இருக்குது. அடுத்தபடியாக இந்த டிராட்ஸ்மேன் பி லெவல், சரிங்களா, அந்த ஒவ்வொரு யூனிட்டில் கொடுத்துக்கிறாங்க, சரிங்களா. ஒவ்வொரு யூனிட் தெலங்கானா யூனிட்டு, அதாவது இப்போ நீங்கள் கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளாவிலேயே ஒரு 4 இடத்துல அங்கங்கே இருக்கும், சரிங்களா. ஸோ அப்போ அதெல்லாம் ஒவ்வொரு யூனிட்டில் என்னென்ன வேகன்சி அப்படிங்கிறத கொடுத்துக்கிறாங்க. இது வந்துட்டு எங்கள் ADRIN அட்வான்ஸ் டேட்டா ப்ராசஸிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், செகந்திராபாத், தெலங்கானா, அங்கே வேகன்சி. இப்போ டிராட்ஸ்மேன் கம்ப்யூட்டர் சயின்ஸு, சரிங்களா. ஸோ இந்த வேகன்சி எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு அப்ரிவேஷன் SDSC ஷார் அப்படின்னாச்சுன்னா என்ன, சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், VSSCனா விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர், திருவனந்தபுரம், கேரளா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அப்ரிவேஷன் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தபடியாக இந்த நேச்சர் ஆஃப் ஜாப், சயின்டிஸ்ட், இன்ஜினியர், இந்த SC போஸ்ட் இருக்கு இல்லையா, இதற்கான அந்த நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன, ஸோ அந்த டீட்டெயிலுமே இதில் கொடுத்துக்கிறாங்க. சயின்டிஸ்ட்டுக்கு என்ன ஜாபு,
அதே போல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் என்ன ஜாப், அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கு இதில் என்ன ஜாப் இருக்குது, ஸோ அந்த ஒர்க்கு என்னென்ன ஒர்க் பண்ணுவாங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே இதில் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தபடியாக ஸோ இதுலேயும் அதே போல் இந்த பே அண்ட் அலோவன்சஸ் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன். இப்போ சயின்டிஸ்ட் இன்ஜினியருக்கு பார்த்தீங்கன்னா 18 to 30 இயர்ஸு, அதே போல் போஸ்ட் கோடு 3 to 6க்கு பார்த்தீங்கன்னா 18 to 28 இயர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தபடியாக டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டன்ட் 35 இயர்ஸ் இதில் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இதில் இது கூட ஓபிசிக்கு ஒரு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ரேடியோகிராஃபர் 35, அடுத்தபடியாக டெக்னீஷியன் 35, குக்கு 35, ஃபயர்மேன் மேக்ஸிமம் 25, அடுத்தபடியாக நர்ஸ் பி பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் கொடுத்துக்கிறாங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். நான் பாருங்கள் அப்பர் ஏஜ் லிமிட் 5 இயர்ஸ், அதே போல் 3 இயர்ஸ் ஃபார் ஓபிசி. அடுத்தபடியாக இந்த போஸ்ட் கோட் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயிலுமே இதில் கொடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு போஸ்ட் கோடுக்கு தகுந்தாப்பில் அப்ளிகேஷன் ஃபீஸுமே இதில் வேரி ஆகுது. அடுத்தபடி அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு இதில் கொடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ, சிக்னேச்சர், சரிங்களா, டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்லோட் பண்ணணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர், அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அப்போ அதில் இந்த பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, சரிங்களா, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, ஸோ இந்த மாதிரி 3 பார்ட்டாக பிடிச்சிக்கிறாங்க. அப்போ அதில் பார்ட் ஏக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸ் வந்து இருக்குது. பார்ட் பிக்கு பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸு, பார்ட் சிக்கு 20 மார்க்ஸ், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு வந்துட்டு இந்த ரிட்டன் எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். சரிங்களா, இது வந்துட்டு 60 மார்க்ஸ் வந்துட்டு அந்த கோர் சப்ஜெக்ட்டு. அடுத்தபடியாக பார்ட் பி பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு, பார்ட் சி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து இதில் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தபடியாக இந்த பாஸ் க்ரைட்டேரியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டன் டெஸ்ட்டு இல்லையா, ரிட்டன் டெஸ்ட்டில் வந்துட்டு எவ்வளவு 50% பார்ட் ஏபிசி போஸ்ட் கோடு 1 and 2, போஸ்ட் கோடு 3 to 6க்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ஏபி 50% எடுக்கணும். அதே போல் இன்டர்வியூவில் 100 மார்க்ஸ்க்கு 50, இங்கேயும் அதே போல் 100 மார்க்ஸ்க்கு 50. சின்ன குவாலிஃபையிங் க்ரைட்டேரியா அப்போ பார்த்தீங்கன்னா 60% வாங்கியாச்சுன்னா அவங்க வந்து குவாலிஃபைட், இந்த போஸ்ட்டுக்கு அவங்க வந்து எலிஜிபிள். அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டன்ட், ஸோ இதற்கான இந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 80, சரிங்களா, 80 மார்க்ஸ் இருக்குது. அதே போல் இந்த 80 MCQ இன் 1.5 hours, சரிங்களா. அப்போ அதே போல் நெகட்டிவ் மார்க்ஸும் இதில் வந்து கொடுத்துக்கிறாங்க. பாஸ் க்ரைட்டேரியா ரிட்டன் டெஸ்ட்டு, அதே போல் ஸ்கில் டெஸ்ட்டும் இதில் இருக்குது. ஸ்கில் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு இதில் வைக்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த ஷார்ட் லிஸ்டிங் ஃபார் ஸ்கில் டெஸ்ட்டு, அப்போ அதில் வந்துட்டு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணவங்களுக்கு 1:5 ரேஷியோவில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேர் அப்படிங்கிற லெவலில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபார் நர்ஸ் பி, சரிங்களா, அதுக்கு கொடுத்துக்கிறாங்க. ஃபயர்மேனுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கிறாங்க. அடுத்தபடியாக இந்த லைட் வெஹிக்கிள் டிரைவருக்கான அந்த பேட்டர்ன் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம். சரி, அடுத்தபடியாக இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் சென்னை, இந்த சயின்டிஸ்ட் இன்ஜினியர் அந்த வேகன்சிஸ்க்கான சென்டர் சென்னை, திருவனந்தபுரம், பெங்களூர், டெஹ்ராடூன், இந்த குண்டூர், சரிங்களா. ஸோ இந்தந்த பிளேஸில் வந்துட்டு இந்த எக்ஸாம் நடக்கும். அடுத்தபடியாக எக்ஸாம் சென்டர் ஃபார் ரிமைனிங் ஆல் போஸ்ட், மற்ற போஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட்டுக்கு எங்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறாங்க. அப்போ அதில் விசாகப்பட்டினம், திருப்பதி, குவஹாத்தி, நியூ டெல்லி, அகமதாபாத், பெங்களூர், திருவனந்தபுரம், போபால். அப்போது இந்த மும்பை, நாக்பூர், புவனேஸ்வர், சென்னை, சரிங்களா, சென்னை, திருநெல்வேலி, சரிங்களா. அப்போ திருநெல்வேலியிலையுமே ஒரு சென்டர் வச்சுக்கிறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா, ஈஸியாக இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதிடலாம். சரி, அதே போல் இந்த லாஸ்ட் டேட்டு, சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு என்னைக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதே போல் the submitted online application will be considered as final for all purposes. அதனால் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். அடுத்தபடியாக இதற்கான இந்த
அப்ளை பண்ணக்கூடிய ஹவு டு அப்ளை, சரிங்களா? அப்ளிகேஷன் வில் பி ரிசீவ்ட் ஆன்லைன் ஒன்லி, ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். இந்த எஸ்டிஎஸ்சி ஷார் இந்த வெப்சைட்குள்ளே போங்க. இந்த ஆந்திர பிரதேஷ் அந்த யூனிட்டில் உள்ள அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். அங்கே போய் நீங்கள் அதை ஃபர்தராக அப்ளை பண்ணிக்கிடலாம். அப்போ இதற்கான ஓப்பன் டேட்டு 16/10, சரிங்களா? அப்போ இன்னைக்கு வந்து 24 முடிஞ்சு. இப்போ ஒரு 8 days ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/11/2025, சரிங்களா? அப்போ இன்னும் நமக்கு டேட் இருக்குது. அப்போது இந்த எக்ஸாமுக்காக கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். அதே போல் கவர்மெண்ட் ஸ்ட்ரைவ்ஸ் டு ஹேவ் எ ஒர்க் ஃபோர்ஸ் விச் ரெஃப்ளெக்ட்ஸ் ஜெண்டர் பேலன்ஸ் அண்ட் உமன் கேண்டிடேட்ஸ் ஆர் என்கரேஜ் டு அப்ளை. அதனால் நீங்கள் உமனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கான வேகன்சி இங்கே காத்துக்கிட்டு இருக்குது. அதனால் உடனடியாக அப்ளை பண்ணிடுங்க, சரிங்களா? இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த மாதிரி வாய்ப்பு எப்பவுமே வராது. இது அங்கே போய் எக்ஸாம் எழுதணும், இங்கே எக்ஸாம் எழுதணும்னு நினைக்காங்க. எக்ஸாம் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, சரிங்களா? நான் அதே போல் அந்த கேரளா யூனிவர்சிட்டி எஸ்டிஎஸ்சிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வேலை பார்க்குறாங்க. அப்போ இது ஒரு நல்ல வாய்ப்பு. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இருந்தாங்களும் அவங்களுக்கும் என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்க. எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.